ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கமெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் டைப் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு அமேசிங்கான கிஃப்ட்டை நான் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ், அதாவது ஐம் கனெக்டிங் 3 ரெசிஸ்டர்ஸ் R1 R2 R3 இன் சீரிஸ். ஓகே, அப்போ என்ன மாதிரி கரண்ட், வோல்டேஜ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய டோட்டல் கரண்ட் வில் பி சேம் ஃபார் ஆல் த ரெசிஸ்டன்ஸ். I1 I2 I3 வந்து சேம். ஓகேவா? அதே வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் வந்து சம்மேஷன் ஆகும். அதாவது V1 plus V2 plus V3, தட் இஸ் வோல்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், செகண்ட் ரெசிஸ்டார், தேர்ட் ரெசிஸ்டார் ஆட் பண்ண டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். whereas கரண்ட் ரிமைன்ஸ் த சேம். R சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா ஜஸ்ட் ஆட் R1 plus R2 plus R3. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ். இப்போ பேரலல் எப்படின்னா ஆப்போசிட், அதாவது பேரலல்ல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். ஸோ V1 V2 V3 ல வந்து வோல்டேஜ் across the 2 points will remain same. ஆனா I வந்து சமேஷன் பண்ணும். I is equal to I1 plus I2 plus I3. ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் பார்த்தீங்கன்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இந்த மாதிரி சீரீஸ்க்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு, அதே மாதிரி பேரலலுக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இந்த 6 ஃபார்முலாவை தரவா தெரிஞ்சாலே நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.